ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை பார்க்க வரும்போது என்னென்னலாம் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா கேரளாவில் யூஸ்வலாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது. நான் தமிழ்நாட்டிலே வளர்ந்தனால எனக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது எஸ்ஆர்எம்லேருந்து வாங்கும்போது இன்னுமே நல்ல குவாலிட்டியாகவும் ஸ்பெஷலாகவுமே இருக்கும். நீங்கள் எஸ்ஆர்எம் கடையில் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் எஸ்ஆர்எம் பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்துட்டு பூந்தி, மசாலா கடலை, அதுக்கப்புறம் மிக்சரு, முறுக்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு நல்ல மழை டைமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது காரமாக இல்லை ஸ்வீட்டாக எதாவது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மைசூர் பாக்காக இருந்தது. இது வந்து வாயில் வச்ச உடனே வந்து அப்படியே நல்லா நெய் மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிருந்தது. இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லலாம் வாங்கினோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே லெவலில் நம்மளுக்கு இங்கே எஸ்ஆர்எம்லேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ புதுசாக ஓரோ பாக்ஸ் எடுக்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருந்ததுனால சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறனால ஸோ இவ்வளோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இல்லைனா கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறனால நிறைய பேர் இருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே பிடிக்குங்கிறனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு திங்கு. இது வந்து பிஸ்தா ரோலு. இது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து காஜு கட்லி மாதிரியே இருக்கும். ஆனால் சென்டரில் வந்துட்டு பிஸ்தா இருக்கும். அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுகர் இல்லாமல் காஜு வச்சு செஞ்சுருக்கிறது பிஸ்தா ரோல். இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு அப்போவே எடுத்தே சாப்பிட்டேன். குழந்தைக்கு ஒன்று வந்து கொடுத்துட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை குலாப் ஜாமுன் தான் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கும் ட்ரை குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான திங்கு. இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எது வேணாலும் செஞ்சு கொடுப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஜு கட்லி. உங்களுக்கு காஜு கட்லி பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஜு கட்லிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒன்றும் இல்லை, சுகரும் அதுக்கப்புறம் கேஷ்யூநட் வச்சு செய்கிறது தான். ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டிலருந்து வரும்போது என்னை பார்க்க வரும்போது இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.